வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் வாட்டாக்குடியிலிருந்து எம். பார்த்திபச்சோழன். வருகின்ற 16/7/2017 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் வெத்தலக்குண்டு அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் அருகில் மருதம் மக்கள் கழகம் நடத்தும் மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் மருதம் மக்கள் கழகத்தினர் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்களை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் விடுத்துள்ளனர். அக்கூட்டத்தின் அழைப்பிதழை ஏற்று மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இதில் மருதம் மக்கள் கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் திரு ஆபிரகாம் என்கிற ராஜா அவர்கள் தலைமையிலும் மருதம் மக்கள் கழகத்தின் மாநில தலைவர் உயர் திரு வழக்கறிஞர் சரவணபாண்டியன் அவர்கள் சிறப்புரையும் மற்றும் அதே போலவே பேராசிரியர் பேச்சுமுத்து அவர்களும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் திரு ராஜேந்திர சோழன் அவர்களும் திரு சுரேஷ் அவர்களும் திரு விஜய ரகுநாத குடும்பர் அவர்களும் திரு மு சங்கர் குரு அவர்களும் மற்றும் பலர் சிறப்புரையாற்றுள்ளனர். இதில் அனைத்து தேவேந்திரகுல சமுதாய மக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறும் மருதம் மக்கள் கழகம் சார்பாகவும் மருதமலர் சார்பாகவும் மருதமலர் பட்டியல் மாற்ற விழிப்புணர்வு குழு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வீரத்தமிழர் கட்சியின் கோவில்பட்டி நகர செயலாளராக திரு எம். கௌதமன் பிஇ அவர்களை நியமனம் செய்துள்ளனர். வீரத்தமிழர் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பரிந்துரை செய்த திரு சே. ரஞ்சித் பாண்டியன் அவர்களுக்கும் வீரத்தமிழர் கட்சியின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு டி. தேன்மோகன் அவர்களுக்கும் கோவில்பட்டி நகர செயலாளர் திரு எம். கௌதமன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 13/7/2017 இன்று கிடாரங்குளம் பாண்டியர் நகர் ஊர்குடும்பர் திரு அந்தோணி என்னும் நாட்டாமை அவர்கள் அகால மரணமடைந்தார். அதற்கு அமரர் ஊர்தி ஏற்பாடு செய்த முதுகுளத்தூர் தியாகி இமானுவேல் சேகரன் பேரவைக்கு பாண்டிய நகர் நண்பர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதே போலவே நம் சமுதாய உறவுகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போலவே ஒரு அமைப்புகளுக்கு மற்றொரு அமைப்புகள் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுமாறும் மருதமலர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜூலை 23 மாஞ்சோலை போராளிகளின் நினைவு தினம் மறக்க முடியுமா? திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புதற்காடுகளே மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி ஆகிய தேயிலை எஸ்டேட்டுகளாக உருவாக்கிய பெருமை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் மக்களே சாரும். 1968ஆம் ஆண்டு தேயிலை பறிக்க டிராலி வண்டி அறிமுகப்படுத்திய எதிராகவும் 1978ஆம் ஆண்டு தேயிலை தோட்டத்தில் பணிபுரிபவர்கள் தினமும் காலையில் கூடுதலாக 2 இட்லி கொடுக்க வேண்டும் என்றும் 1988ஆம் ஆண்டு அன்றாட பணிபுரியும் இடத்தில் செல்ல காலை வேளையில் 10 நிமிடம் தர வேண்டும் என்றும் மாஞ்சோலை போராளிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். அதே போலவே 1998ஆம் ஆண்டு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை ஊதியம் 33 ரூபாய் உட்பட தினக்கூலியாக 53 ரூபாய் மட்டுமே பெற்று வந்தனர். இவ்வாறு கூலி உயர்வை கேட்டு போராட்டம் நடத்திய 17 போராளிகளை காட்டுமிராண்டி காவல்துறையினர் அநியாயமாக அடித்து கொண்ட தினம் ஜூலை 23 மாஞ்சோலை போராளிகளின் நினைவு தினம் மறக்க முடியுமா? இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் யூடியூப் என்ற வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவும். புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நமது வலைத்தளம் மருதமலர் அப்ளிகேஷன் என்ற வலைத்தளத்திலும் தெள்ள தெளிவாக காணலாம். மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர், துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.